குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பம் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதா கண்டிப்பா அமையும். பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம ஏன் கோவில்ல வீடியோ விடுகிறோம்? நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வரணும். அவருடைய 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்குவார்? 12 ராசி நம்ம கொடுக்க போறோம் பலன் பார்த்துக்குங்க. தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு. இந்த நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க அந்தந்த கிரகம் வேற நேரத்துல போவானா, இந்த வருஷத்துலதான் அந்த 4 கிரகமுமே, அதாவது நல்லா பாருங்க, புத்தாண்டு பலன் எடுக்குன்னா குரு பகவானை பார்க்கணும், சனி பகவானை பார்க்கணும், ராகு பகவானை பார்க்கணும், கேது பகவான் பார்க்கணும். இது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும். ஏன்னா இதுதான் அதிக நாட்கள் பயணிக்கணும். அந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறதுனால நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் இருக்குது 2026. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிடர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேசராசி. எப்போதுமே சரி, மேசராசிக்காரங்க பாருங்க, ஒரு தைரியமான குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். எப்படி? எதுலையுமே தைரியமான குணம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி மேசராசி. எல்லா விஷயத்திலையுமே எப்படி உணர்ச்சி வசப்படுவாங்க. பாஸ்டா பண்ணணும் தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. நேருக்கு நேரா பேசுவாங்க. ஒரு தலைமை பொறுப்புல எல்லாத்துலயும் ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மேசத்துக்கிட்ட நிறைய இருக்கும். தலைமை பொறுப்பை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. நீதி, நேர்மை, ஒழுக்கம், தன்னம்பிக்கையான குணம் அந்த மேசத்துக்கிட்ட எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பது வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார்? பொதுவாக அந்த புத்தாண்டு பலன்கிறது இந்த 4 கிரகத்தை வச்சுதான் மையமா எடுக்க முடியும். ஒண்ணு, இயற்கை சுபகரமான குரு பகவான். இவர் ஒரு வருஷத்துல ஒரு ராசியில 1 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அடுத்து சனி பகவான் 2.5 வருஷம் அவர் சஞ்சாரம் செய்வார். ராகு பகவான் 1.5 வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம். கேது பகவான் அதே மாதிரி 1.5 வருஷம். இந்த 4 கிரகத்தை மையமா வச்சுதான் புத்தாண்டு பலன் பார்ப்பாங்க. இவங்கதான் ஒருத்தருடைய ஜாதகத்துல என்னென்ன தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரே கிரகனா இந்த ராகு கேது சனி பகவான் தான். குரு பகவான் தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகமா வரும். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மன் பழமொழி சொன்னாங்க. இது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சனி பகவான், சனி கொடுக்க யார் தடுப்பார்? இவருக்கு எந்த கிரகமும் ஈஸ்வர படம் கிடையாது. இவருக்கு மட்டும் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க. அடுத்து ராகு, இது எந்த இடத்துல இருக்கோ ராகு ஒரு மனிதனை பிரம்மாண்டமா கொண்டு போவோம். கேது அப்படி இல்லை, ஒரு மனிதனை டக்குன்னு சுருக்கிறோம். கேது சொந்தா ஒரு நேரத்துக்கு ஒரு மனக்குழப்பம் வந்துடும் பாருங்க. ராகு ஆசை வரும் பாருங்க. இதுதான் இந்த ராகு. இந்த கிரகத்தை மைய வச்சுதான் இந்த புத்தாண்டு பலனை சொல்ல முடியும். அப்ப இந்த 2026 எந்த கிரகமும் பயிற்சி ஆகல. பொதுவா மேச ராசிக்கு யாரு? குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் அவர் 4ஆம் இடத்துக்கு போவார். 1. அடுத்து 5ஆம் பாவத்துல பாருங்க, கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த வருஷம் ஃபுல்லாவே 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி பகவான். உங்களுக்கு விரைய சனின்னு சொல்லுவாங்க. இப்ப குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி? இப்ப ஃபர்ஸ்ட் குருல இருந்து போயிருவோம். இந்த வருஷம் எப்படி இருக்கணும்? குரு 12ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி, 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்துல இருந்து அவர் நேரம் 9ஆம் இடத்த அவர் சொந்த வீட்டை பார்க்கிறார். இது மிகப்பெரிய வெற்றி. ஒன்னா. அடுத்து சனி பகவான் 12ஆம் பாவத்துல இருக்கார். குரு பகவானுடைய வீட்டுல நிக்கிறார். அவர் எங்கே பாக்குறார்? 6ஆம் இடத்தை பார்த்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். செம்மையான யோகம். அடுத்து பாருங்க, ராகுபவன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்காரு. அடுத்து கேதுபவன் 5ஆம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. மேசராசி எல்லாமே இந்த 2026 நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் நல்லா பாத்துக்கணும். சனி பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? 1. இந்த 4 கிரகத்துடைய தசாபுத்தி வருதான்னு 2வது நீங்க பார்க்கணும்.
எப்படி குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவானுடைய திசா புத்தி வந்தா கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எந்த கிரகம் உங்க லக்கண அடிப்படையில அந்த கிரகம் எத்தனாம் இடத்துல இருக்கு, ராகு கேது நல்லதா, சனி பகவான் நல்லதா, குரு பகவான் நல்லதா, நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு பலனை பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும். அதனால நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், ஒரு பொதுப்பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நமக்கு எல்லா கிரக பேச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்த அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த 2026 எப்படிப்பட்ட யோகம் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு விரைய சனி. இப்ப விரைய சனி யாருக்கெல்லாம் சனி பகவான் பலவீனம் வர என்ன பண்ணார், பலவீனத்தை என்ன கொடுத்துருப்பாருன்னா, கொஞ்சம் வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா நிறைய பேர் ஆமான்னு தான் சொல்ல முடியும். மேசத்தை பொறுத்தவரை பெருங்கொண்ட பணம், இன்கம், சேமிப்பு கிடையவே கிடையாது. காசு பணத்துல நிறைய விரைய செலவு. யாருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாரோ 7.5 சனியில விரைய சனி போகும்போது காசு பணத்திலையும் தொழிலையும் கொஞ்சம் முடக்கங்கள் ரொம்ப இருந்துச்சு. தொழிலு, உங்களுடைய பெருங்கொண்ட பணம், மேல் படிப்பு, பட்ட படிப்பு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன், பெருங்கொண்ட இன்கம் சார்ந்த விஷயம், வருமானத்தை தடங்கள் எல்லாமே இருந்தா கேட்டீங்கன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. 2025 மார்ச் மாசம் இருந்து கேட்டீங்கன்னா இதை ரிசல்ட்டை கேட்டு பாருங்க. இதுல எதுவுமே மறுப்பு நீங்க சொல்லவே முடியாது. மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு, தொழில தடை தாமதம் கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த குரு பகவான் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா, குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருந்தாரா கண்டிப்பா பாருங்க உங்களுடைய முயற்சிகளை தடை பண்ணார். இதுக்கு முன்னாடி குடும்பத்துல செலவுகளை நிறைய கொடுத்து விட்டார், விரைய செலவு நிறைய கொடுத்து விட்டார். மருத்துவ செலவு, விரைய செலவு, திடீர் பிரச்சனை, ஏதாச்சும் வழக்குகளை பாக்குறது, புதனுடைய வீட்டுல ஏதாச்சும் வழக்க பார்க்க, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா நிறைய இருந்திருக்கும். அடுத்து பாருங்க இந்த கேது பகவான், அவர் நிறைய பேருக்கு பாருங்க குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துவார். ஒண்ணு, சொத்து பிரச்சனை கண்டிப்பா நிறைய பேருக்கு இருந்திருக்கும். மேசராசியை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், நிறைய வேலை உத்தியோகத்துல தடங்கள், தாமதம் எல்லாமே கொடுத்தார். அடுத்து ராகு, கமிஷன் வியாபாரம், மற்றபடி மேல் படிப்பு, திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கை ஒரு ஏமாற்றம், தடை எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த மேச ராசியா இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய பேருக்கு வேலை எல்லாமே எத்தனை பேர் வீட்டுல இப்ப இருக்காங்க கேட்டுப்பாரு. வேலை உத்தியோகத்தில் நிறைய பேர் தடங்களை இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மேச ராசிக்காரங்க தான். இப்ப 2026 என்ன தெரியுமா அதுல ஸ்பெஷல், எல்லா கிரகம் அவங்கவுங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனாலதான் எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பா இந்த வருஷத்துல கண்டிப்பா நீங்க எடுத்து எல்லாருமே பாத்துக்கோங்க. மேச ராசியை பொறுத்தவரை முதல் பலன் இப்ப பாருங்க, உங்களுக்கு வேலை உத்தியோகத்துக்குள்ள அதிபதியும் உங்களுக்கு பலமாயிருவார் இந்த வருஷத்துல பாருங்க. ஏன்னா சனி பகவான் ஸ்ட்ரெயிட்டா வேலை ஸ்தானத்தை 6ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையா பார்ப்பார். அப்ப யாரு ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரோ, ஏன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டு சனி பகவான் வரால, இப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கண்டிப்பா கொடுப்பாரு. நான் வேலை மாறணும், வெளிநாட்டுல மாறணும், வெளியூர்ல மாறணும், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், இப்ப இந்த 2026 ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் நீங்க தாராளமாக எடுத்து கொண்டு போகலாம். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இப்ப யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாருமே வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. 7.5 சனியில சனி பகவான் நல்லா இருக்கணும், இல்லைன்னா இது கண்டிப்பா இங்க மாறுபடும். அப்ப தசாபுத்தியை பார்த்துக்கிடுங்க. இப்ப வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டு. பொருளாதார வருமானம் இந்த வருஷத்துல உங்களுக்கு எப்போதுமே குறையே இருக்காது. ஏன் குறை இருக்காது, என்ன காரணம், 11ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான் 3ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையா 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்தை அவர் பதிப்பால் பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இருக்கும். இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வில்லங்க பிரச்சனை, இந்த வருஷத்துல உங்க பக்கம் சொத்து கண்டிப்பா, பூர்வீக சொத்து கண்டிப்பா கிடைக்கும். யாரு, கேது நல்லா இருந்தா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. திருமணத்துல காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வரும். அதுக்கான நேரங்கள் சூப்பரா இருக்கு. 5ல கேது, 11ல ராகா இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கும் பாருங்க. குழந்தை உடனே கிடைக்கும். காதல் திருமணம் கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆகும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரி, இந்த வருஷத்துல நீங்க லோனை கேளுங்க. ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும் லோனை போய் கேட்டு பாருங்க, லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. ஏன்னா குருவுடைய பாரு 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் இடத்தை பார்த்து அது 11ஆம் இடத்துல லாபத்தை பார்க்கலாம். என் பெருங்கொண்ட பணம் இன்கம் கிடைக்கும் போது லாட்ரியோ எடுக்கிறவங்க கண்டிப்பா எடுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரியோ கொண்டு அரசாங்க வேலைக்கு நிறைய பேர் எழுதாம எழுதி பாருங்க. 2026 அரசாங்க வேலையில போறது நீங்களா இருப்பீங்க. அது மருத்துவமா இருக்கலாம், யூனிஃபார்ம் போட்ட வேலையா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டா இருக்கலாம், நெருப்பு சார்ந்த வேலையா இருக்கலாம், இரும்பு சார்ந்த வேலையா இருக்கலாம், ஐடிஎஃப் எந்த ஒரு ஃபீல்டா இருக்காலும் சரி, அரசாங்க சம்பந்தமா நீங்க மூவ் பண்ணா கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி பாருங்க, சொத்து சார்ந்த பிரச்சனை வில்லங்கெல்லாம் சரியாகும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும், உடம்பு ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கும் பாத்துக்கணும். ஏன் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மருத்துவ செலவுக்குள்ள அதிபதியான குரு பகவான் அவர் சுயசாரத்துல போறதுனால
யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கலாம் இப்ப உடம்பு ஆரோக்கியத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அப்ப நான் எந்த ஒரு கெட்டதுமே 2026 சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. 7.5 சனி மட்டும், சனி பகவான் மட்டும் நல்லா இருக்காருன்னு அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க இந்த 2026. ஏன்னா 2020 எல்லாருமே ஜாதகம் எடுத்து நீங்க பாத்துக்கணும். ஏன்னா கிரகம் இப்ப சனி பகவான் மட்டும் இங்க பலவீனம், மத்த எல்லா கிரகமும் நல்லா சப்போர்ட்டா இருக்கு. அப்ப ஜாதகத்துல யாருக்கெல்லாம் 7.5 சனி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாதிக்கப்படும், இல்லைன்னா இல்ல. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும், அதாவது அஸ்வினில பிறந்தவங்க. இந்த 2026 உங்களுடைய நட்சத்திர அதிபதி மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் சுயசாரம் வாங்கி போறதுனால யாருக்கெல்லாம் கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்துல லக்ன புள்ளியில இருந்து எப்படி நல்லா இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் சூப்பரான அனுகூலம் இருக்கு பாரு. ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு, வேலை, உத்தியோகம், வெளிநாடு உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், வண்டி வாகனம், வீடு பூமி, வீட்டு சுபகாரியங்கள் சார்ந்த விஷயம், காதல் திருமணங்கள், இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நிறைய ஒரு நல்ல விஷயம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே தேடி வருது. நான் சொல்றது அஸ்வினில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் 2026 சூப்பரா இருக்கு பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்வினிக்கு அப்புறம் பரணில பிறந்தவங்க. பரணில பிறந்தவங்க இந்த வருஷம் பாருங்க 2026 நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு. ஏன்னா சுக்கிரபான் எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாசம் வரை உங்க ராசியை நோக்கி வந்துகிட்டே தான் இருப்பார். அதனால சொந்த வீட்டுக்கு வந்துருவார். அதனால உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க சுபகாரியம், சுப செலவு, காதல் திருமணங்கள், அடுத்து வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே 2026 செம்மையா இருக்கு பாத்துங்க. மெயினா உணவு சார்ந்த தொழில், ஷேர் மார்க்கெட்டிங், அழகு சாதன பொருட்கள், கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, இதெல்லாம் நிறைய பேர் நீங்க இருப்பீங்க. இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அரசாங்க அரசியல் மூலம் நிறைய காரியத்தை கண்டிப்பா சாதிச்சுக்கலாம் இந்த பரணில பிறந்தவங்க. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பயங்கரமா பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, பயங்கரமான கண்ணியம் கட்டுப்பாடு உங்கள்ட்ட நிறைய இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வர்டுங்க. குடும்பத்தை எல்லாமே நீங்க தான் எடுத்து பார்ப்பீங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் இந்த 2026 சூப்பரா இருக்கு. என்ன காரணம் தெரியுமா, எப்படி பார்த்தாலும் இப்பவே சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. 10, 11, 12 எப்படி பார்த்தாலும் உங்க ராசி நோக்கி வந்துடுவார். கண்டிப்பா ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க கண்டிப்பா இந்த 4, 5, 6 மாசத்துல கண்டிப்பா 2026 போவீங்க. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். சொந்தமா தொழில் பண்ண முடியாம தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, அரசாங்க வேலை கிடைக்கிறது, குழந்தை பாக்கியம், திருமண வாக்கில் தடைகள் எல்லாமே நீங்க போது நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க ஜாதல யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களாம் இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா 2026 சூப்பரா இருக்கு. வரக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு மேஷத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.